நலமருள்கிறது. இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க் 5:32, 33, 34. வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு கிறிஸ்து தேற்றுகின்ற வார்த்தையை மார்க் 5:34 நாம் படிக்கின்றோம். 12 வருடமாய் பெரும்பாடுகளோடு வாழ்ந்து தன்னுடைய ஆசையெல்லாம் மருத்துவத்திற்கு செலவு செய்தும் எந்த பயனும் இல்லை என்று கலங்கியிருந்த பெண்ணுக்கு நம்பிக்கை தரும் நல்வழியாய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அமைகின்றது. இயேசுவை தேடி வருகின்றாள். வஸ்திரத்தை தொட்டாகிலும் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்குள்ளே வேர்விட்டது. ஜனக்கூட்டத்தையும் மீறி உள்நுழைந்து இயேசுவை தொட்டு சுகம் பெறுகின்றாள். அன்பானவர்களே, நமது வாழ்வில் பெருமளவில் மருத்துவத்திற்கு செலவு செய்து பயனற்று இருக்கின்றோமா? கலங்கி போய் காணப்படுகின்றோமா? நம்பிக்கையோடு நலம் அருளும் இறைவனை விசுவாச கண்களால் கண்டு அவரை தொழுவோம். அவர் நமக்கு நலமருளுவார். இந்த கொடிய காலகட்டத்தில் தேவனுடைய வல்லமையை தவறாக வார்த்தையில் காட்டி பெரிய ஜெப கொடுக்கைகளில் செயற்கையாக பேய்கள் ஓடியதாக, வியாதி சுகமானதாக வேதத்தை புரட்டும் கள்ள போதகர்கள் ஊழியர்கள் பரவி தேவ நாமத்தை தூசித்து வாழ்கின்றனர். அவர்களுடைய தேவன் வயிறு என்று திருமறை எச்சரிக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை நம்மை தேடி வரும், விடுதலை தரும், சுக வாழ்வை தரும். நலமருளும் ஆண்டவரில் உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.